இப்ப அண்ணாமலை மாதிரி உள்ளவங்களுக்கு புதிய தேடல் இருக்கு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. நீங்க அண்ணாமலை நான் சாதாரணமா நினைக்க மாட்டேன். அவர் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரேட் விஷனரி. அவருக்குள்ள எல்லாத்தையும் பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்கு, பல விஷயங்களை பத்தி அவருக்கு ரொம்ப தெளிவு இருக்கு அவர். அதனால அது பிஜேபி ஒரு இன்எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் நினைக்கிறாரு. அது மாதிரி அவரு தமிழ்நாட்டுல ஏதோ செய்ய நினைக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் கொண்டு வர நினைக்கிறாரு, ஏதோ பண்றாரு. அதுக்கு இந்த பிஜேபி இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தாதுன்னு நினைக்கிறாரு. இந்திய இந்த 20ஆம் நூற்றாண்டு அரசியல்லையே நீங்க உப்பு சத்தியாகிரகம் மாதிரி ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இதுவரைக்கும் யாரும் நடத்தல. நாம பெருசா புகழ்கிற எந்த தலைவர் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோ ரைட் விங் ஐடியாலஜி யாரும் நடத்தல. மகாத்மா காந்தி அளவுக்கு ஒரு போர்க்குணம் உள்ள ஒருத்தர் சால்ட் சத்தியாகிரகா. அவரே என்ன பண்ணா தெரியுமா? 30கள்ல நான் காங்கிரஸ்ல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது வெளில வந்துட்டாரு. காங்கிரஸ் மேல உள்ள கோபத்துல இல்ல, ஒரு புதிய தேடல், புதிய பயணம். இந்த மாதிரி பல பேருக்கு தேடல் இருக்கும், அதையும் நம்ம மதிக்கணும், ஹானர் பண்ணணும்னு சொல்லி அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஒரு புதிய முயற்சி பண்ணட்டுமே. இப்ப நம்ம துக்ளக் எடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இருக்காங்களா, ஐயா குருமூர்த்தி அவர்களும் அதானே சொல்றாரு, ஒரு புதிய பாதையை நோக்கி போயிருக்காரு. அவருக்கு நீட்ஸ் டு பி என்கரேஜ் இருக்கிறார், அவரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறாரு. அது அவருடைய கோணம் தான். ஜனநாயகத்துல நிறைய ஒப்பீனியன்ஸ் உருவாகிட்டே இருக்கும் சார். இல்ல பிஜேபியில அவங்களே என்ன செய்யணும், அவர்களை டார்கெட் பண்ண அவங்க என்ன செய்யணும்னா, அதான் தவறுதான். அதெல்லாம் நான் யாரையும் டார்கெட் பண்ணக்கூடாது, தவறுதான். நான் என்ன செய்யணும்னா, நாம தலைவரா ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் ஒரு புதிய தேடல், ஒரு புதிய முயற்சி பண்றாரு, அதை என்னன்னு முதல்ல உள்வாங்கணும். அதுல ஏதோ பயிற்சி கொடுப்பேன்லாம் சொல்றாரு, அது என்ன மாதிரியான பயிற்சியா இருக்கணும், அந்த பயிற்சிக்கு நம்மளை எப்படி தகவமைச்சுக்கணும், அந்த விஷனை எப்படி கொண்டு போகணும்னு நினைச்சு அவங்க வேலை செய்யணுமே தவிர இன்னும் குற்றம் குறை சொல்லி போய் அது சரி வராது. அதனால நான் அதை ஏத்துக்கல. அவர் ஒரு புதிய தேடல் இருக்காருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அவரை ரொம்ப க்ளோஸா நான் பல வருஷம் பார்த்திருக்கேன், 5-6 வருஷம் பார்த்திருக்கேன்றதுனால எனக்கு அது புரியுது. அவருக்கு என்ன மெசேஜ் சார் சொல்றீங்க இது மூலியமா? யாருக்கு? அண்ணாமலை அவர்களுக்கு. நான் அவருக்கு மெசேஜ் ஓகே, ரொம்ப நன்றி சார். லீடர், நான் போய் மெசேஜ் சொல்ற அளவுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார்.